இது வந்து இந்த வருஷம் நான் தசராவில் போட்ட குறத்தி வேஷம். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து குறத்தி வேஷமே கிடையாது, இது வந்து மராட்டிய வேஷம். அப்போ குறத்தி வேஷம் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த குறவர்கள் யாரு, மராட்டியர்கள் யாரு, ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தசராவை பொறுத்த வரைக்கும் குறத்தி வேஷத்தை ஊசி பாசியெல்லாம் வச்சு இந்த மாதிரி தான் மக்கள் எல்லாருமே வேஷம் போடுறாங்க. ஆனால் ஊசி பாசி விற்கக்கூடியவங்கள மராட்டியர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து மகாராஷ்டிரா மராட்டிய மொழியை பேசக்கூடியவங்க. அவங்களாம் வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்தவங்க. உண்மையான குறவர்கள் யாருன்னா தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள். அவங்க வந்து விவசாய பொருட்கள் கைவினை பொருட்கள் செஞ்சாலும் அவங்களோட முக்கியமான தொழில் வந்து குறி சொல்றது. கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு கூடையை வச்சுட்டு வருவாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் சேலை தாவணி அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. குட்டப்பாவடை மட்டும் போட்டுட்டு வர்றவங்க வந்து மராட்டியர்கள். அப்போ அந்த நரிக்குறவர்கள் யார் அப்படின்னா அந்த மராட்டியர்களில் தான் நரிக்குறவர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த தகவலெல்லாம் நான் சொல்லலை, அந்த குறவர் சமுதாய மக்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்கள் மக்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் எங்களோட வரலாறு, தயவு செஞ்சு வரலாறை மாற்றி பேசாதீங்க. குறவர் வேற நரிக்குறவர் வேற, ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலும் வரும், பாட புத்தகங்கள்லேயும் வரும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. குறத்தி வேஷம் போட்டிங்கன்னா பாசி ஊசி மணி பாசிலாம் போடக்கூடாது, சைடில் டப்பாவும் தொங்க விடக்கூடாது. சாமி எனக்கு குறத்தி வேஷம் சொன்னதுனால இந்த வருஷம் தசரால நான் கண்டிப்பாக என்னோட வேஷத்தை குறத்தி வேஷமாக மாற்றிக்குவேன். அதனால் இந்த தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க.